பாத்தியா வேலை வாங்கிட்ட இந்த ஸ்வீட். இனிமே என்கிட்ட வந்த பலர் பலார். அடியே இது என்னடா சமாசாரம்? பாத்துக்கோ இப்படிதான். வலிக்குது. அதுதான் பலார். இவங்கள பாத்தால மகனும் மருமகளும் ஒன்னா இருக்கிற பார்த்து வயிறெறிற கெட்ட பொம்பளை இல்லடி நானு. என்ன கெட்டவ லிஸ்ட்ல சேர்த்துறாதடி அப்படின்னு. ஆஹா ஆஹா அவங்க சொன்னது இருக்கே. சுரேஷோட அம்மா, நீ இப்படியே இருந்தினா பார்க்க நல்லாவே இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசா வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது, ஆனா அப்பப்ப மக்கர் பண்ணிடுதுங்க. அது வந்து இயற்கை போல இருக்குங்க. தும்மல் விக்கல் இதெல்லாம் யான்னு வந்தாலும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா தலைவர். அது மாதிரி இந்த கெட்ட குணமும் அப்பப்ப வந்துடுது. இப்ப கூட பாத்தீங்களா, நல்லது சொல்லுதா கெட்டது சொல்லுதான்னு தெரியல, ஆனா அவங்க மகளுக்கு நல்லது சொல்ற மாதிரி தான் தோணுதுங்க. அடா ஆமாங்க, இப்ப கல்யாணம் வேணா தள்ளி போடுன்னு சொல்லுது இல்லையா, அதுக்குள்ள இந்த பிள்ளை எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்ல. ஆனா இந்த பிள்ளை ஒன் சைடா தாங்க லவ் பண்ணுது. மலரோட தம்பி லவ் பண்ணல, அதனால காதல் கை கொடுமான்னு தெரியல. ஆனா அந்த காயம் கண்ட இதயம் அழுமே குழந்தை போல. காயம் கண்ட இதயம் இல்லைங்க, காதல் கொண்ட இதயமா, சரியா தெரியல அந்த பாட்டு, தெரிஞ்சா சொல்லிருங்க. இப்ப அந்த பிள்ளை ரொம்ப அழுக அண்ணியா கரெக்டா சொல்லுது. ஆனா இவங்க காதலிச்சவங்க இப்படி சொல்லலாமாங்க? காதலிச்சவங்க காதல்ல நல்லா திளைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. குடும்பம் குட்டியா அப்படி இப்படின்னு பார்த்து பேசுறது தப்புங்க. காதலிச்சவங்களுக்கு தானங்க அதோட வேதனை தெரியும். இந்த பொண்ணு எவ்வளவு லவ் பண்ணுது சின்சியரா. போயிட்டு இப்போ உனக்கு பாக்கியராஜுக்கு கல்யாணம் பண்ண போற ஸ்டேஜ்ல கூட நீ ஓடி வந்து கட்டிக்கலையா? ஏன் உன் காதல் பெருசுன்னு தானே மலரு? என்ன மலரு, உனக்கு வந்தா தக்காளி சட்னி, அடுத்தவங்களுக்கு தான் என்னம்மா? போமா போமா, எனக்கு இந்த ஒரு வார்த்தை பிடிக்கல. உனக்கும் உன் வீட்டுல பாப்பாங்க மாப்பிள்ள, அங்கேயும் என் தம்பிக்கு வேற பொண்ணு பாப்பாங்க. அப்ப உனக்கு அப்படித்தானடி பார்த்தாங்க. இப்ப மட்டும் அந்த பிள்ளைய பார்த்து சொல்றியே, ஸ்ருதியை பார்த்து உனக்கு உன் வீட்டுல பாப்பாங்கன்னு. உனக்கு அப்படித்தானே பார்த்தாங்க, பாக்கியராஜுக்கும் பார்த்தாங்க. உன் காதல் மட்டும் ஜெயிக்கணுமா? என்ன மலரு, உண்மையான லவ்வுக்கு நீ மதிப்பு கொடுக்குற மனுஷியா இருந்தா நீ கவலைப்படாத ரேவதி. என்ன சண்டை வந்தாலும் சரி. இப்ப கூட என்ன தங்கராஜ் என்ன பண்ணிவிட்டான், கொத்தி கொத்திட்டு போறேன் அவ்வளவுதான். நீங்க 2 பேரும் நல்லா தானே வாழ்றீங்க. அதே மாதிரி பொண்ணு அங்க கட்டி கொடுத்துட்டா எப்படியும் கல்யாணத்தை பண்ணிட்டா உன் அம்மா தங்கம்மா வச்சு தாங்குமேடி. குட்டுமக்காரி மாமியார்ட்ட நீ கும்பி கொட்டிக்கிட்டு இருக்க, குப்பை கொட்டிட்டு இருக்க. அப்படி இருக்கல வேணா உன் மனசை மாத்திக்கன்னு சொன்னா அந்த புள்ள பாவங்க. எனக்கு ஸ்ருதியை பார்க்கையில பாவமாத்தான் இருந்துச்சு. என்னோட கருத்து கணிப்புக்கு மக்களோட மனநிலை அவங்களுக்கு நிலைப்பாடுகள் மாறலாம். நீங்க யாராவது மாற்று கருத்து உண்டா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஏன்னா நான் தப்பா கூட நினைக்கலாம் இல்லையா, இது தப்பு மலர் சொல்றதான் சரி அப்படின்னு கூட நினைக்கலாம். எனக்கு வந்து பாவமா தெரியுது. காதலிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். காதலுக்குன்னு இல்ல, அவங்கவுங்க நிலையில இருந்து அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா தாங்க அந்த வேதனை தெரியும். தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தா தானே தெரியும். ரொம்ப பேசுறோம்னா சரி கதைக்கு வாங்க. இப்ப நம்ம ரேவதி சுரேஷ் அது ஒரு சூப்பர் ட்ராக்ல போதுங்க. ஐயோ ஐயோ அல்லுது போங்க. அவங்க கை கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அடடடா. இப்பதான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. 2 பேரும் கை கொடுத்துட்டு ஷேக்கன் பண்றாங்க. ஆல் த பெஸ்ட் சொல்றாரு, தேங்க்யூ சொல்றாங்க. என்னங்கடா, ஐயோ ஐயோ சூப்பர், கண்கள்லாம் காட்சி. இதைத்தானே எதிர்பார்த்தோம். சுரேஷ் நீ கொஞ்சம் பரவாயில்லடா, பார்க்க சொல்லுவாங்கல்ல, நீயும் கொஞ்சம் நல்லவனத்தான் இருக்கிற அப்படின்னு தான் தோணுது. மதி, இனிமே ஓன் டைம் நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சும்மா முறுக்கிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது சரியா? பாத்தியா எவ்வளவு இறங்கி வந்துட்டான், மாமான்னு உசுரா கிடந்தவன். இந்த இடத்த பார்த்தா காலேஜ் மாதிரி தெரியலையேன்னு சொல்றாங்க. இல்ல இது இன்டர்வியூ நடக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. இவர் விட்டுட்டு போறாரு. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல. இல்லங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் அப்படின்றாங்க. எனக்கு ஒண்ணு புரியல. சுரேஷ் கூட்டிட்டு போறாரு மாதாவரத்துக்கு போறதுக்கு, இங்க இருந்து பஸ்ஸும் கிடைக்காது, ஆட்டோல போக லேட் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்றாரு. இன்டர்வியூக்கு போறதுக்கே லேட் ஆகும் அப்படின்னா காலேஜுக்கு எப்படி போயிட்டு வருவாங்க? ஓ காலேஜ் வேற இடத்துல இருக்குமா? அப்படி எப்படிங்க வேற இடத்துல இருக்கும்? அங்கேதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்கும். ஆபீஸ் ஒரு இடத்துல, ஸ்கூல் ஒரு காலேஜ் ஒரு இடத்துல ரொம்ப தூரத்துல வைக்க மாட்டாங்கல்ல. அப்ப பக்கத்துல தான் இருக்குன்னா, இப்ப இவங்க வீட்ல இருந்து அங்க போறது எப்படி போக முடியும்? சுரேஷே டெய்லி விட்டுட்டு போவாரா என்ன? ஆனா அவங்களுக்கு வேலை இல்லை, பெட்டர் அப் நெக்ஸ்ட் டைம் அப்படின்றாங்க. லக் இல்ல அப்படின்றாங்களா? இங்க சுரேஷுக்கு அங்க போக முடியல அவரால. திரும்பி வாராரு. திரும்பி வந்து கரெக்டா இந்த பிள்ளை வெளியில வர, இவரும் வர கரெக்டா இருக்கு. முகம் வாடி போயிருக்கு பார்த்துட்டு, என்ன பெட்டர் அப் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? எப்படிங்க? வாவ்! அப்படிங்கிற மாரி பார்க்க, இல்ல உன் முகத்த கவனிச்சேன். வாடி போயிருந்துச்சு. அதனாலதான். பரவாயில்லையே, வாடி போறத கூட வச்சு கண்டுபிடிக்கிறாரே அப்படின்னு நினைச்சுட்டு, சரி பரவால்ல. வா இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி உட்கார்றாரு. மதி, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க காலேஜ்ல வேலை பார்க்குறாங்க. அவங்க சிஸ்டர் வேலை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட கேட்டேன். சொல்றேன்னு இருக்கான். ஃபோன் அடிச்சான்னா, இன்னொரு வாட்டி அடிச்சு பார்க்கட்டா? அங்கே போலாமா? அப்படிங்கையில, இனிமே இன்டர்வியூ பண்ண மாட்டாங்களே. ஹலோ, அது முறைப்படி பண்ணிட்டு போறதுக்கு. இது வந்து என் ஃப்ரெண்டோட தங்கச்சி சொல்லியிருக்கு. நீ கொண்டே இப்ப சேர்த்தா உன்னை இருக்க டேலண்ட்டுக்கு அதெல்லாம் பக்குன்னு சேர்த்துக்குவாங்க. அப்படிங்கையில மதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. கால் பண்றாங்க. டேய் உனக்கே பண்ணலாம் இருந்தேன்டா மச்சான்,
கண்டிப்பா நீ இப்ப கூட போகலாம். என் தங்கச்சி இப்ப கூட சொன்னா, இன்டர்வியூ எடுக்க போறாங்களாம்." அப்படி சொல்ல, "இன்டர்வியூ எடுத்துட்டாங்களா?" அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல. என் தங்கச்சி சொல்லிட்டாடா. நீ போ." அப்படின்னு சொல்ல, சரி. ஏன்னா சொன்ன 1 மணி நேரத்துக்குள்ள நடக்குது பார்த்தீங்களா? ரேவதி மதிய கூட்டிக்கிட்டு என்னமோ தெரியல ரேவதின்னே வருது. மதிய கூட்டிட்டு சுரேஷ் அங்கே போறாங்க. போன கேட்டா அந்த புள்ள, வாங்க வாங்கண்ணா வாங்க" அப்படிங்குது. சரிம்மா. உங்க ஃப்ரெண்டோட தங்கச்சிலாம் அண்ணான்னு கூப்பிடுற அளவுக்கு இருக்கா? பரவாயில்லையேன்னு மனசுல நினைக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கு. வா அப்படிங்கிறாரு. என்ன இருக்கு? நான் என்ன நினைச்சேன்? நீ என்ன நினைச்சேன்னு தெரியும். விட்டுரு மதி அப்படிங்கல. பயங்கரமான ஜோசியக்காரர் பாரு உங்களுக்கு. நம்ம முகத்த அப்படியே படிக்கிறாரே அப்படின்ட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட்டிட்டு போறாங்க. இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லல காமிக்கிறாங்க. எதால வேலை போச்சு அப்படிங்கல சுரேஷ் வந்துட்டு அது வந்துன்னு சொல்லப் போறாரு. இல்ல நான் உண்மைய சொல்லிறேன்ட்டு உண்மைய சொல்றாங்க. இதுதான் நடந்ததுன்னு. ஏப்பா உங்க அக்கா புருஷன் உங்க வாழ்க்கையில தலையிடுறதுக்கு அவங்க யாரு? அவங்க வந்து வேலைய கெடுத்திருக்காங்க. நீங்க என்ன அப்படிங்கல, அவர் சொல்லியும் ஒண்ணும் இல்ல. அக்கா வீட்டுக்காரர்ன்னு கொஞ்சம் மதிப்பு குடுக்குறாரு. அதனால தான். ஆனாலும் பொண்டாட்டிக்கு மதிப்பு குடுக்கறதுனால தான் என்னைய இந்த மாரி எப்படியாவது வேலை வாங்கி குடுக்கணும்னு நெனைக்கிறாரு. அவங்க பக்கமே முழுசா இருந்தேன்னா, எதுக்குடி வேலைக்கு போறேன்னு என்னைய அடக்கி வச்சிருக்கலாம். அந்த மட்டும் அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். அதனால இவர் மேல தப்பு இல்ல சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, புருஷன விட்டு குடுக்காத பொண்டாட்டி, பொண்டாட்டிக்காக நிக்கிற புருஷன். சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிட்டு, இந்த எண்ணத்துக்காகவே உங்கள வேலைக்கு சேர்த்துக்கிறேன். நீங்க நல்லா தான் டீச்சிங் பண்ணியிருப்பீங்க போல இருக்கு. நல்லா குவாலிஃபிகேஷன்லாம் நெறைய இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படின்னு வேலைக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுத்துடுறாங்க. சம்பளம் 20,000த்த விட 35,000 சொல்லிடுறாங்க. 35,000மா அப்படிங்கிறாங்க. ஆமா நீங்க ஏற்கனவே இத்தன வருஷம் நீங்க இருந்திருக்கீங்க வேலையில. இந்த திறமைக்காகவே பண்ணலாம். உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. அவங்களும் கரெக்ட்டா பக்காவா சொல்ல, சூப்பர். இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் யாருமே பதில் சொல்லல. நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. என்ன மிஸ்டர் அப்படிங்கல சுரேஷ் அப்படிங்கிறாரு. சுரேஷ் உங்களுக்கு ஏதாவது நான் கேள்வி கேட்கல தோணுச்சா? கண்டிப்பா எனக்கு தோணல. நீங்க கேள்வி கேட்கல. ஐய்யய்யோ! இவ பதில் சொல்லுவாளான்னு பயந்துட்டு இருந்தேன். கரெக்ட்டா மதி சொல்லிட்ட. எப்படி மதி? அப்படிங்கல. இல்ல நான் படிச்சிருக்கேங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு கிளம்ப என்ன பண்றாங்க, ரேவதிக்கு ஒரே சந்தோஷம் தாங்கல. அப்புறம் அப்படின்னு 2 பேரும் ஒண்ணா பேச, என்ன? இல்ல நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல நீ என்ன சொல்ல வந்த? ப்ளீஸ் நீங்க. இல்ல லேடீஸ் ஃபர்ஸ்ட். நீங்க அப்படிங்களா? தள்ளுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லாம நீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு அங்க ஒரு ஆயா சொல்லிட்டு போக, 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. சிரிச்சுட்டே போறாங்க அந்த ஆயா. சரிங்க நானே சொல்றேன். இல்ல நானே சொல்றேன். ஐயோ! மறுபடியுமா? ஒண்ணு இப்ப நம்ம வீட்டுக்கு போ வேணாம். அதத்தான் நானும் சொல்ல வந்தேன் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, அப்படியா? வேற எங்க போலாம்? வேற என்ன 2 பேரும் நினைச்சது கரெக்ட்டா இருந்தா ஒண்ணா சொல்லுவோமா? ஓகே. அப்படின்ட்டு ரெடி 1, 2, 3 அப்படின்னு சொன்ன கையோட அண்ணி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இவங்க சொல்ல, அக்கா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அவரு சொல்றாங்க. ஐயோ! எப்படி 2 பேரும் ஒண்ணா நினைக்கிறோம் அப்படிங்கல, அப்படியே 2 பேரும் சைலண்ட் ஆகுது முகம். என்ன? போயிட்டு டீஸ் பண்ணணும். அதுக்கு தானே அப்படின்னு சுரேஷ் சொல்ல, அப்பலாம் இல்ல. நான் வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்ல போனோம். அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க ஏன் போக நினைச்சீங்க? ஆ ஒண்ணும் இல்ல. உன்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் வேலை கிடைச்சிருச்சு மாமான்னு அக்கா கிட்ட சொல்லிட்டு சந்தோஷப்படுத்த. ஏன்னா அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணும். மதியோட வேலை போச்சேன்னு. அதுக்காகத்தான். நிஜமா அதுக்காகத்தான்? நிஜமா அதுக்காகத்தான். நம்பிட்டேன். ஐயோ! நிஜமா? நிஜமில்ல. உனக்கும் சந்தோஷம் குடுக்கலான்னு தான் அப்படின்னு சுரேஷ் சொல்ல வெட்கப்பட்டுக்கிட்டு, சரின்னு வண்டியில ஏறி போறாங்க. நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாக்ஸா ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறாங்க. இது எதுக்கு? இதையும் மாமாவ டீஸ் பண்ணவா? புள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. இல்ல 3 பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம அண்ணியோட சேர்த்து அப்படின்னு சொல்ல அவருக்கே யோசிக்கிறாரு. என்ன 3 பேருன்னு. அதுக்கப்புறம் போறாங்க. மாமா, அக்கா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. என்ன இவ இங்க வந்திருக்கா? வாடா மச்சான். என்ன மாப்ள அப்படிங்கல. வாங்க வா மதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. டக்குன்னு பாக்ஸ ஓப்பன் பண்ணி, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குடுக்க ரேவதி எடுத்துருது. என்னடா ரேவதி அப்படிங்கல. ஆ என்னவா? அப்படின்னு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுக்குறாங்க. பாருங்க மிஸ்டர் தங்கராஜ் அப்படின்னு கூப்பிட, ஏய் போதும் ஏன்? அப்படி சொல்ல, தங்கராஜ் ப்ரோ அப்படிங்கிறாங்க. வாங்கி பார்த்தோன்னே வேலை கிடைச்சிருச்சா? ஐயோ! டேய் என்னடா சுரேஷ் அப்படிங்கிற மாரி பார்க்க, மாமா பாவம் மாமா வேலை கிடைக்கட்டுமே. அவ பாவம் கஷ்டப்பட்டா. அதான் வேலைக்கு கிடைச்சிருச்சு. உங்ககிட்ட சந்தோஷமா அக்காகிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். வாழ்த்துக்கள் மதி அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு எனக்கு நல்லது தான் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஏன் ஜாடையா பேச? நீங்க நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஆமா அந்த வேலை போனதுனால இப்ப இந்த காலேஜ்ல எனக்கு 15,000 சம்பளம் அதிகம். 35,000மா? ஆமா. அதான் அந்த நல்லது பண்ண மகானுக்கு ஸ்வீட் குடுத்துட்டு போலான்னு வந்தோம். கடவுளா உங்கள நெனச்சு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி குடுக்க வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ! வேலை கிடைச்சிருச்சான்னு தவிச்சுக்கிட்டு இருக்க. சரி நம்ம வீட்டுக்கு போவோம். அக்கா, மாமா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு வீட்டுக்கு போறாங்க. வீட்ல போயிட்டு எல்லார்ட்டயும் ஸ்வீட்ட குடுத்து சந்தோஷமா சொல்ல மாமியா பாக்குது. ஏன்டா 35,000மா? என்னடா சொல்ற? ஆமா இதுவும் சாதாரணமா தான் இருக்கா. இன்னும் பெர்மனன்ட் குடுக்கல. பெர்மனன்ட் குடுத்தா ரூ. 50 மேல குடுப்பாங்களாம். அதுலயும் மதியோட வேலை புடிச்சுட்டா நெறைய குடுப்பாங்களாம். அசிஸ்டன்டாவே ஆயிருவாளாம் அப்படின்னு சொல்ல,
அப்படின்னு மலர் பாக்குது. மாமியாக்காரி பாக்குது. இவள புடிக்க முடியாதே! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. எப்பவும் போல தான் நான் இருப்பேன். கவலைப்படாதீங்க. நான் என்னடி உன்னைய இப்ப சொன்னேன்? நீங்க என்ன நெனச்சீங்கன்னு எனக்கு தெரியுமே! அப்படி சொல்ல சுரேஷ் பாக்குறாரு. எப்படி? எப்படி தெரியும்? அவங்க முகத்த வச்சே தெரியுமே! நீங்க என் முகத்த வச்சு பாக்கலையா என்ன? ஆமா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளார போறாங்க. இந்தாங்க ஸ்வீட் அப்படின்னு சொல்லி எடுத்து குடுக்குறாங்க. அதான் நீ எனக்கு அப்பவே குடுக்கல. இப்ப குடுக்குற. நான் அப்பவே நெனச்சேன் தெரியுமா? சாரி, சாரி அப்படின்னு குடுக்குறாங்க. எனக்கு ஒண்ணும் வேணாம். ப்ளீஸ் இந்தாங்க. எனக்கு ஒண்ணும் வேணாம். நீங்க கேட்க மாட்டீங்கன்னு ஒரு மைசூர் பாக்கு எடுத்து அப்படியே திணிச்சு விடுறாங்க வாயில. ஜிலேபி எடுத்து திணிக்கிறாங்க, லட்டு எடுத்து திணிக்கிறாங்க. போதும் அப்படின்னு அதே இத எடுத்து மதி வாயிலயும் திணிச்சு விட, மலர் கைய தட்டிட்டு வருது. ஆஹா! கண்கொள்ளா காட்சியா இருக்கே! அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால மேலான கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிருங்க. தேங்க் யூ.